இத மறைச்சு வைக்கிறதுக்கு சரியான இடம் இதுதான். ஆதிக்கடவுர் பரம்பரை கௌரவத்துக்கு சமாதி கட்டியாச்சு. அவங்க பரம்பரைவால் இந்த புத்துக்குள்ள இருக்க. இது அந்த நாகத்தம்மனுக்கும் எனக்கும் இந்த புத்துக்குள்ள இருக்கிற பாம்புக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாருக்குமே தெரியாது. பரம்பரையா காப்பாத்திக்கிட்டு இருக்கிற வாளை காணுங்கிற கவலையில இனி அந்த அகிலாண்டேஸ்வரி நிம்மதி இல்லாம நொந்து போய் உயிரை விட போறா. பாம்பு புத்துக்குள்ள நான் மறைச்சு வச்சிருக்கிற இந்த பரம்பரை வாள் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அகிலாண்டேஸ்வரிய இனிமே அந்த ஆதி பார்வதியால கூட காப்பாத்த முடியாது. அடிக்கடி வாங்க மேடம். வரேன். வாங்க மேடம். அம்மா, ஏய், நீ வீட்டுக்கு போலையா? என் வீட்டுக்காரர் வெளியூர் போயிருக்காரு. நான் வீட்டுக்கு போனா தனியா தான் இருக்கணும். அதான் இங்கேயே தங்கிட்டேம்மா. அப்படியா? சரி, நீ உள்ள போய் படு. ஏதாவது சாப்பிட கொண்டு வரட்டாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ போ. இந்த வாள் எடுத்த விஷயத்த ராஜுக்கு சொல்லலாம். நந்தினி மேடம் பண்றாங்க. அங்க தூங்கிட்டு இருக்காங்களே. சரி, நம்மளே பேசுவோம். ஹலோ மேடம். ரத்னம், உங்க அக்காவுக்கு கால் பண்ணா நீ அட்டென்ட் பண்ற? உங்க அக்கா எங்க?
அக்கா மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்காங்க, அதான் நான் அட்டன் பண்ணேன். அப்படியா? ஆமா ஆமா, அக்காவை எழுப்பணுமா மேடம்? இல்ல இல்ல இல்ல, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். பரம்பரை வாழ் விஷயமா நீங்க சொன்னதை நான் அக்கா கிட்ட சொன்னேன் மேடம். அதை கேட்டு அக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சந்தோஷப்பட தானே செய்வாங்க. ஏன்னா இப்போ என்ன விட உங்க அக்கா தானே அந்த அகிலாண்டேஸ்வரிய பழிவாங்க வெறியோட இருக்காங்க. உண்மைதான் மேடம். அப்புறம் மேடம், அந்த வாள் மேட்ரு என்னாச்சு? சிவா வாள் எடுத்துட்டு வந்து உங்கள்ட்ட கொடுத்துட்டாரா? சிவா வேலைய கச்சிதமா முடிச்சிட்டா ரத்தனம். அந்த ஆதிக்கடவுர் பரம்பரை வாள் இப்போ என் கைக்கு வந்துருச்சு. சூப்பர் மேடம். காலையில பரம்பரை வாழை காணும்னு அகிலாண்டேஸ்வரி வீடே அல்லோலப்பட போகுது. பரம்பரை வாள் திருடு போயிடுச்சுங்கிறதையே அந்த அகிலாண்டேஸ்வரி அபசகுணமா நினைச்சு கவலைப்படதான் போறா. எதுக்கும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க மேடம். பரம்பரை வாழை பத்திரமா மறைச்சு வச்சிருங்க. வாள் விஷயத்துல அகிலாண்டேஸ்வரிக்கு உங்க மேல சந்தேகம் வந்து உங்களை தேடி வீட்டுக்கு வந்துட போறாங்க. என் வீட்டுக்கு வந்து சல்லடை போட்டு தேடினாலும் அந்த பரம்பரை வாள் அகிலாண்டேஸ்வரிக்கு கைக்கு கிடைக்காத ரத்தனம். ஏன்னா அந்த வாள் இப்போ என் வீட்லயே இல்ல. வாள் உங்க வீட்ல இல்லையா? அப்ப அந்த பரம்பரை வாழை எங்க மேடம் மறைச்சு வச்சிருக்கீங்க? பூஜை செய்ய வேண்டிய வாள் பூஜை செய்யணும் இல்லையா? அதான் பத்திரமா இருக்கட்டும்னு நாகத்தம்மன் கோயில்ல மறைச்சு வச்சிருக்கேன். என்ன மேடம் சொல்றீங்க? வாழை கோவில்ல மறைச்சு வச்சிருக்கீங்களா? ஆமா ரத்னம். கோயில்ல பாதுகாப்பா இருக்குமா? யாரும் கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? கோவில்ல வாளை மறைச்சு வச்சிருக்கிற இடத்த யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி எங்க மேடம் மறைச்சு வச்சிருக்கீங்க? அதை இப்ப நான் சொல்ல மாட்டேன். ஆதிக்கடவுர் பரம்பரை வாள் அகிலாண்டேஸ்வரிக்கு இனிமே கிடைக்க போறதில்ல. பரம்பரை வாளை பறி கொடுத்த வேதனையில அந்த அகிலாண்டேஸ்வரி உயிரை விடுறதை தவிர வேற வழியே இல்ல. ரொம்ப சந்தோஷம் மேடம். இந்த விஷயத்த காலையில நான் அக்கா கிட்ட சொல்லிடுறேன். ஓகே ரத்னம், இந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணதான் நான் உனக்கு கால் பண்ணேன். குட் நைட். உண்மையாவே இன்னைக்கு நமக்கு குட் நைட் தான் மேடம். ஆமா ரத்னம், இன்னைக்கு நமக்கு குட் நைட் தான். சரி மேடம், வச்சிடறேன் மேடம். வந்துட்டாங்க. ஆமா, எங்க இந்த ஆதியும் பார்வதியும் காணோம்? ஒருவேளை வாழ் பூஜை தன்னை பண்ண சொல்லலன்னு பார்வதி மன வருத்தப்பட்டு ரூம்ல இருக்காளோ? இருக்கட்டும், வரலன்னு நிம்ம வந்துட்டாளா? என்ன நடந்தாலும் இங்கிருந்து போக மாட்டா போல இருக்கு. மார்னிங் அருண். குட் மார்னிங் ப்ரோ. ஹாய் பா. வாங்க நீ. குட் மார்னிங் சின்னையா. முதவும் சிரிச்ச முகத்தோட வந்து நிக்கிறா. ச்சே, ஏதாவது செஞ்சு துரத்தி விடலான்னு பார்த்தா ஒழிய மாட்டாங்க போல இருக்கு.
அம்மா வந்திருக்காங்க. எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? ஆ எல்லாம் ரெடிமா. ரெடிமா. பூஜையை ஆரம்பிச்சிடலாமா? ஐஸ்வர்யா, பூஜை பண்றதுக்கு நல்ல பொருளா எடுத்துட்டு வா. இந்த பழைய பூ தேங்காய்லாம் எடுத்துரு. நல்ல பொருளா எடுத்து வை. ஓகே ஆண்டி. ஃப்ரெஷ்ஷா பூ பழம் எல்லாமே வச்சுதான் இன்னைக்கு பூஜை பண்ண போறோம். ஓகே ஆண்டி. சரி. அது ஸ்டோர் ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்து. அங்க இல்ல, கீழே இருக்கு. இங்க இருந்து வாழ எங்க? என்னது வாழ காணுமா? ஓகே ஓகே, எங்க போயிருக்கோம்? இங்கதானே வச்சேன். நேத்து பூஜை முடிஞ்சு இங்கதானே இருந்தது. இங்க இருந்து வாழ காணோம். ஆனா இங்க இருந்த வாள் எப்படி காணாம போயிருக்கும்? தெரியலையேம்மா. இத யாரு எடுத்தா? வாழ காணோம். அப்ப யாரோ எடுத்திருக்காங்க. யார் எடுத்தா? ஐஷு, நீ ஏதாவது எடுத்தியா? நான் இங்க வரவே இல்ல ஆண்டி. நீ வரலையா? பார்வதி, நீ இதெல்லாம் சுத்தம் பண்ணுவல்ல, நீ ஏதாவது? இல்லம்மா, நான் வரவே இல்ல. வரலையா? இங்க யாரும் வரலையா? நீங்க யாரும் வந்து முன்னோர்களை சந்தோஷப்படுத்தணும், அவங்க ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு தான் நான் பரம்பரை வாழ் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணேன். இப்போ அந்த பரம்பரை வாளே காணும். நான் என்னங்க பண்றது? ஆதி, நான் என்ன பண்ணுவேன்? எங்க நான் என்னங்க பண்ணுவேன்? என்ன பண்றது? கிளம்ப வேண்டியதுதான். அகிலா, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. பரம்பரை வாழ் எங்கேயும் போயிருக்காது. எப்படி கண்டுபிடிச்சிடலாம். ஆதி, அப்பா ஃபர்ஸ்ட் நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. தோ பண்றேன்ப்பா. சீக்கிரம் பண்ணு. என்னது போலீஸா? ஆதி வேண்டாம். அம்மா, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாத. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாத ஆதி. ஏன் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண வேணாம்னு சொல்றீங்க? போலீஸ் வந்தா சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்கம்மா. ஏய், காணாம போனது நகையோ பணமோ கிடையாது. இந்த ஆதிக்கட ஒரு பரம்பரையோட வாழ். நம்ம பரம்பரை வாழ் திருட்டு போச்சுன்னு வெளியில தெரிஞ்சா, ஐயோ, அது எவ்வளவு பெரிய அசிங்கம், எவ்வளவு பெரிய அவமானம். நான் அதை எப்படி தாங்கிப்பேன்? என்னால அதை யோசிக்கவே முடியல. நல்லா இருக்கு. எவ்வளவு பரம்பரையா எங்க கிட்ட பத்திரமா இருந்த வாழ் இப்போ வாழ காணோம். நம்ம எல்லாரும் இருக்கும்போதே இந்த வாழை காணுமா? நம்ம இருக்கும்போது திருட்டு போயிருக்கா? ஐயோ, இந்த பரம்பரை வாழ் திருட்டு போயிருச்சா?
அம்மா அழாதீங்கம்மா, கிடைச்சிரும். குடும்பத்தோட கௌரவமே இந்த வாழ் தாங்க. அத என்கிட்ட என்ன நம்பி கொடுத்தாங்க. ஆனா இப்போ வாழை காணுங்க, வாழை காணும். வாழை காணும். துடிச்சிட்டு இருக்கேனா? ஐயோ ஐயோ, எங்க போச்சுன்னு தெரியலையே. என்னால யோசிக்கவே முடியல. ஆதிக்கட ஒரு குடும்பத்தோட கௌரவமே இந்த வாழ்ந்தாங்க. அம்மா வேண்டாம்மா, சொன்னா கேளுங்கம்மா, அழாதீங்கம்மா. அத என்கிட்ட என்ன நம்பி கொடுத்தாங்க. ஆனா இப்போ வாழை காணுங்க, வாழை காணும். நான் என்ன பண்ணுவேன்? வாழை எங்க போயிருக்கோம்? ஐயோ, ஒண்ணுமே தெரியலையே. என் மானம், மரியாதை, கௌரவம் எல்லாமே போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, வாழை காணோம். ஐயோ அம்மா அம்மா என்னாச்சுமா? அகிலா, அம்மா எந்திரி. டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. அம்மா இங்க பாருங்கம்மா, அம்மா கண்ணை திறங்க. அம்மா கண்ணு